வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து இது ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். ஜாயின்ட் ஆயிட்டீங்கன்னா, இதில ஆட்டோமேட்டிக்கா வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி குடுத்துட்டுருக்கேன் மார்னிங். அதையவே நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே ட்ரேடிங்க்கும் கூட சப்போர்ட் பண்ணும். பாருங்க. புதுசா இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. அதனால வந்து நீங்க இத கீழ குடுத்துருக்கிற பிகினர்ஸ் கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில் முழுமையாக கொடுத்துருக்கோம். இதை வந்து ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஒரு 14 வீடியோ இருக்குது. இது ஒன் பை ஒன்னாக பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் அப்டேட்டட்ஸ் வீடியோலாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபாலோ பண்ணுங்கள். இது முழுமையாக படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தால் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதில் இருக்கிற வீடியோவை உங்களுக்கு கான்செப்ட் முழுமையாக சொல்லும். அடுத்து நீங்கள் இதை பயிற்சி பண்ணீங்கன்னாவே போதுமானது. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே கூட பிப்ரவரி மந்த்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி 1 ஹவரில் ஓப்பன் ஆகி ஒரு சப்போர்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி இது சப்போர்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். பட் வந்து இன்னும் கூட கொஞ்சம் மேலே தான் வச்சுருந்துருப்போம். அதாவது இந்த இடத்துல தான் இருந்திருக்கும். இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கனெக்ட் ஆகும். இது இந்த சப்போர்ட், இந்த சப்போர்ட், இந்த சப்போர்ட் கனெக்ட் ஆகும். எல்லாமே கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். அதே சமயம் இங்கேயும் சப்போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோதாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். எளிமையாக போட்டு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு வரும். இந்த இடம் எப்படி ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த பிளேஸை நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸை நம்ம வரைஞ்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் அங்கே தொடங்குனது கீழே வந்துருச்சு. அப்போது இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கு இல்லையா? இப்போ ஆல்ரெடி 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இது கீழே ஆல்ரெடி பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. செல் ட்ரெண்ட் வந்துச்சு. மேலே போனது வந்து இந்த ஹையை கட் பண்ண முடியல. ஸோ வந்து கீழே வந்து மறுபடியுமே இந்த லோவையே டெஸ்ட் எடுத்து நின்றுருக்கான். இது வந்து கீழேயும் வரலாம், மேலேயும் போகலாம். அப்படி வச்சுக்கோங்க. அந்த இது வரைக்கும் வரலாம். இந்த இந்த கரண்ட் எக்ஸ்பைரி கூட முடிஞ்சிருச்சு. அதாவது இது வந்து கரண்ட் பிப்ரவரி எக்ஸ்பைரி. இந்த எக்ஸ்பைரி கூட இந்த மாதம் முடிஞ்சது. இனி வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். அதாவது மார்ச்சோட கான்ட்ராக்ட் இதில் ஆட் ஆகிக்கும். இப்போ ஃபியூச்சரில் வந்து மார்ச்சோட கான்ட்ராக்ட் ஆட் ஆகும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு ஒரு 150 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்னா இங்கே 420 சில்லறை முடிஞ்சுன்னா 550 இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டும். ஆனால் நார்மலாக தான் ஓப்பன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கு வந்து கரண்ட்டில் இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸில் போனால் இதுக்கு என்ன இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லும். பாருங்கள் ஓப்பனிங்லேருந்தே ஃபஸ்ட் எடுத்துடனே பாருங்கள் இது 5 மினிட்ஸில் ஒரு லெவல். கரெக்ட்டுங்களா? 5 மினிட்ஸில் இது ஒரு லெவலுங்கும் போது மார்க்கெட் வந்து ஓப்பன்லேயே வந்து அதை உடைச்சிட்டான். ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கீழே வந்துட்டான். செகண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஜர்க் மட்டும் தான் நடந்திருக்கு. அங்கேருந்து உடைச்சிட்டு கீழே வந்துட்டான். அப்போது கீழே வந்தவன் மறுபடியும் மேலே போக முடியல. இந்த ரேஞ்சுக்கு வர முடியலன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ரேஞ்ச் ஏன் நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பிளாக் கேண்டில் தான், ரெட் கேண்டில் தான். பட் இங்கே வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வந்திருக்கா தெரியுதுங்களா? அப்போ இது ஒரு லெவல் தானே. அப்போ இந்த லெவல்லையே வந்து திரும்பி இருக்கு. அப்போது இந்த லெவலுக்கே மார்க்கெட் மேலே போக முடியல. எகைன் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த இந்த லோ உடைச்ச பின்னாடி மறுபடியும் மேலே வந்து இந்த ஐக்கே வர முடியல. இங்கிருந்து மறுபடியும் ட்ராவல் பண்ணியிருக்கா, இதையும் உடைச்சிருக்கா. பட் வந்து இதுக்கு மேலே நிற்க முடியல. இதையும் உடைச்சிருந்தான்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் எங்கேயுமே வைக்கல பாருங்க. உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? பாடி க்ளோஸ் எங்காச்சும் நடந்திருக்கான்னு பாருங்க. இப்போ இதே ஒரு லெவலாக வச்சுப்போம். இதே லெவலாக இருந்தால் கூட பாடி க்ளோஸ் எங்கேயுமே நடக்கல. அதை கவனிச்சு பாருங்க. பாடி க்ளோஸ் வச்சதுனா தான் நம்ம வந்து பிரேக் பண்ணிச்சுன்னே சொல்லுவோம். இங்கேயும் பாடி க்ளோஸ் வைக்கல, இங்கே எங்கேயுமே பாடி க்ளோஸ் வைக்கல. புரிஞ்சுங்களா? இது பாடி க்ளோஸ் வச்சதுன்னு தெரிஞ்சுன்னா இது ஒரு ஹை இருக்குது பாருங்க. இது ஏன் பிரேக் பண்ணும்? இது ஏற்கனவே ஹையாக இருக்குது. எங்கேயுமே பாடி க்ளோஸ் வைக்கல. ஸோ இங்கிருந்து ரிவேர்ஸ் ஆனது அடுத்த சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த லோவெல்லாம் உடைச்சிட்டு சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு அடுத்து இந்த லோ உடைச்சிருக்கான். இந்த லோவை முடிச்சிருக்கான். இந்த இந்த லோ உடைச்சோடனே மறுபடியும் கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா இந்த ஹையை உடைக்கணும் இல்லையா? அந்த ஹையை உடைக்கல. எகைன் லோ உடைச்சிட்டு கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் இப்போ வந்து என்ன ஆகுது, லோ இது எதாவது காமனாக எல்லாத்துக்கும் ஒரே லோவாக தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே மூவ் பண்ணியிருக்கு. இங்கே வந்து இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ட்ரை பண்ணியிருக்கான்.
ஆனால் நிற்க முடியல. கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கா. இப்போ 5 மினிட்டை பொறுத்தளவுக்கு 5 மினிட்டு பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்டுக்கு திரும்பிட்டான்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ கீழே வந்த மார்க்கெட்டு லோவுக்கு வரக்கூடாது. அவன் இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேல் நோக்கி போகிறான். புரிஞ்சுங்களா? போனவன் இங்கே தான் நின்றுருக்கா. பட் வந்து 5 மினிட்ஸில் பை ட்ரெண்டுக்கு மாறி நிற்கிதுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இது வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அந்த கான்ட்ராக்ட் வச்சு தான் நீ அடுத்தது நம்ம நாளைக்கு மூவ் பண்ணுவோம். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கோட க்ளோஸ். நாளைக்கு அடுத்த கான்ட்ராக்ட் தான். அடுத்த கான்ட்ராக்ட் எங்கே இருக்குது? இந்த கான்ட்ராக்ட் வந்து இதோ இந்த கான்ட்ராக்ட் செகண்ட் மந்த் அப்படின்னு இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் தான் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டாக ரன் ஆக போகுது. இந்த பாரு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? நிஃப்டி 2ன்னு சொல்லி இந்த கான்ட்ராக்ட் தான் நாளைக்கு நிஃப்டி 1 அப்படின்னு சொல்லி ரன் ஆகும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதே கான்ட்ராக்ட் நாளைக்கு நிஃப்டி 1 ரன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பாடி க்ளோஸ் வச்சுட்டா. ஸோ என்னென்னா நாளைக்கு இது பை ட்ரெண்டுக்கு மாறி நிற்கிறது தெரிஞ்சுக்கணும். கீழே வந்தது ஃபர்ஸ்ட் லெவல், இந்த லெவல் உடைச்சிட்டு மேலே பாடி க்ளோஸ் வச்சுருக்கா. கீழே வந்த லோ உடைக்கல, இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டா. அகைன் மேலே வந்து நின்றுருக்கு. அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது தெரிஞ்சுக்க எவ்வளோதான். இப்படி தான் சிம்பிளாக தான் நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதுங்க. ஒரு செல் ட்ரெண்ட்லேயே வந்த மார்க்கெட்டு பை ட்ரெண்டுக்கு எப்படி மாறுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டோம்னா இது கூடவே ட்ராவல் பண்ண முடியும். காலையில் அழகாக செல் ட்ரெண்டு அந்த ஹை உடைக்க முடியல, கீழே 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 வந்தவன் இது ஏற்கனவே பார்த்த பாடி க்ளோஸ் வைக்க முடியலன்னு. அப்போ இது லெவலுங்கும் போது பாடி க்ளோஸ் வைக்காமலே கீழே வந்துட்டா. வந்தவன் இங்கே வந்து முடிஞ்சிருக்கா. லோ வச்சுட்டு இங்கேருந்து ரிவேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால இது ஒரு ஜாக்பாட்டாக இருந்திருக்கும். பெரிய அளவுக்குள்ளே வந்திருப்பான். இந்த இடம் எந்த இடங்க? ஆக்சுவலாக 1 மந்தில் போய் பார்ப்போம். கரண்ட் மந்தில் பார்ப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துலையே எடுக்காட்டி 25,640 650 நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு. இங்கே எடுக்க முடியாட்டி கூட இங்கே நாம் பிளான் பண்ணியிருக்க முடியும். 25,520. அப்போ 550 எடுத்திருப்போம். 25,550 கால் நம்ம எடுத்திருக்கலாம். புட்டு எடுத்திருந்தோம்னா அது பாருங்க இந்த அளவுக்கு அவுட்புட் இன்னைக்கு வந்திருக்குன்னு. 25,650 புட்டு. அது ஒரு நல்ல அவுட்புட் தான் கொடுத்துருக்கு. இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கா 69 ரூபாய். நம்ம இங்கே எடுத்திருந்தால் கூட 130 ரூபான்னு வச்சிட்டிங்கன்னா அது போனது கிட்டத்தட்ட 300 ரூபா. கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே போயிருக்கான். கான்செப்ட் எவ்வளோ தாங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை. இதை நம்ம ஃப்யூச்சரை பார்த்தோம்னா அழகாக வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண முடியும். எளிமையாக கற்றுக்குங்க, எவ்வளோதான். அந்த பிகினர்ஸ் கைடை பாருங்கள். ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்புறமா இதையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.